Good evening all. So in the video நம்ம ஒரு பெஸ்ட் இன்ட்ராடே ஸ்கேனர் பற்றி பார்த்துடலாம். இது வந்துட்டு ஒரு ஒன் கிளிக் ஃபில்டர். அது போக எண்ட் ஆஃப் டே ஸ்கேன்ஸ், நிஃப்டி லெவல்ஸ், பேங்க் நிஃப்டி லெவல்ஸ், ஃபிபனாசி லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டில் இருக்க மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கேனர். இது ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபட்டாஃபட் ஸ்கேனர். கூகுளில் போயிட்டு ஃபட்டாஃபட் ஸ்கேனர் அப்படிங்கிறத அடிச்சிங்க அப்படின்னா ஒரு லிங்க் வரும், ஃபர்ஸ்ட் லிங்க்கு. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இது கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்துடும். ஆக்சுவலாக இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபட்டாஃபட் ஸ்கேனர்னு இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஷீட் ஓப்பன் ஆகிக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷீட் ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நமக்கு எது முக்கியமானது, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் டே ஸ்கேன்ஸ் என்ன, நிஃப்டி என்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் போனோன்னு நீங்கள் இந்த இடத்துல ஃபில்டர் போட்டுக்குங்க உங்களுக்கு. ஏன்னா நமக்கு எக்கச்சக்க ஸ்டாக் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஃபில்டர் பேஸ் பண்ணி குயிக்காக இன்ட்ரேடேக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறது, ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதை ஃபில்டர் போட்டோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக்டர் இருக்கும். அந்த பர்டிகுலர் டேயில் இதில் போயிட்டு நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்எஸ்சி இந்தியாவில் செக்டரல் இண்டிசஸில் எந்தெந்த செக்டர் நமக்கு அரௌண்ட் ஒரு 1% மேலே நெகட்டிவாக பாசிட்டிவாக இருக்கோ அந்த செக்டரை வந்துட்டு ஃபர்தராக நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு முக்கியமான லெவல்ஸ் பேஸ் பண்ணி அதில் லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மார்னிங் நீங்கள் பார்த்துக்கங்க. எது பார்த்தீங்கன்னா -1% மேலே இருக்குது அப்படின்ட்டு. சிலதெல்லாம் 0.2 எல்லாம் இருக்கிறது பெருசாக மூவ் ஆகாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இருக்குன்னு வைங்க. இப்போ இதில் ஃபினான்ஷியல் உங்களுக்கு அதில் எந்த இது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஃபினான்ஷியல் செக்டர் அப்படி மற்றதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபில்டர் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து செக்டரு. இது பார்த்திங்கன்னா இண்டிசஸ் 3 இது இருக்கும் இண்டெக்ஸில். நிஃப்டி 50 இண்டிசஸ், அதுக்கப்புறம் நிஃப்டி 100 இண்டிசஸ், அதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்டாக்ஸ் நாட் இன்க்ளூட் எய்தர் நிஃப்டி 50 ஆர் 100 ரெண்டு. ஸோ அப்போ நல்ல ஒரு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதில் ஃபில்டர் இல்லை நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி 100 அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக இல்லை அப்படி 3 வச்சுட்டு ஃபர்தராக இந்த சைடு போய் நம்ம ஃபில்டர் போட்டுக்கலாம். எது பார்த்திங்கன்னா இதில் ஒரு பர்சன்டேஜ் மூவ் வந்துட்டு நல்லா இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு 0.5 மேலே போயிருக்கு அப்படிங்கிறது, ஒரு 1% மேலே நெகட்டிவில் இருக்குது, ஒரு 0.5 மேலே. ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது நம்ம ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணி. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான பர்சன்டேஜில் எடுத்து விட்ருங்க. -0.10 சிலது பார்த்திங்கன்னா அது ஒரு 0.4 ஆர் 0.5 மேலே இருக்குன்னா அது ஒரு 1.5 ஆர் 2% வரைக்கும் போகிறதுக்கு வந்துட்டு பாசிபிள் இருக்கும் மார்னிங் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டே இதில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஃப்ரம் டுடேஸ் ஓப்பன் ப்ரைஸ் அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, ப்ரீவியஸ் டே சேஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். இதில் முக்கியமாக இந்த ப்ரீ ஓப்பன் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது டுடேஸ் ப்ரீ ஓப்பனிங் வால்யூம் அஸ் அ பர்சன்டேஜ் டு 5 days ஆவரேஜ் ப்ரீ ஓப்பனிங் வால்யூம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி கேபிட்டல் வந்து 206 ப்ரீ ஓப்பனிங்லேயே 260% வந்துட்டு நமக்கு நெகட்டிவில் வந்துட்டு இருக்குது. 250% பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீ ஓப்பனிங்லேயே ஒரு டவுன் ஒரு சம் மூமெண்ட் கொடுக்குது அப்படிங்க. அப்போ இதில் நீங்கள் ஒரு 1 hour பிரேக் அவுட்டு, ஒரு 15 minutes பிரேக் அவுட்டு அது மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி இது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதில் இது வந்துட்டு நல்ல ஒரு பர்சன்டேஜ் சேஞ்ச் மூவ் இருக்குது. ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் அதாவது 9:15 ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் பந்தன் பேங்க் அண்ட் நமக்கு வந்துட்டு ஏபி கேபிட்டல் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல மார்னிங்கே ஒரு சம் மொமெண்ட் வந்துட்டு இதில் ஹேப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது மார்னிங்கே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ப்ரீ ஓப்பன்லேயே நம்ம. ஸோ இது வந்துட்டு இது எண்ட் ஆஃப் டேயில் கொடுத்ததில்ல, இது வந்துட்டு ப்ரீ ஓப்பனிங் வால்யூம் அப்படிங்கிறது மார்னிங் 9:15 இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும் இதில் உங்களுக்கு. ஸோ அப்போ இதில் எது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஃபெடரல் 3 இது பாருங்கள், 3 வந்துட்டு நம்ம இதுலேயே வந்துட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் 15 minutes பிரேக் அவுட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியமானது இந்த காலம் தான் ப்ரீ ஓப்பனிங் வால்யூம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
சிலது உங்களுக்கு ஸ்டாப் எடுத்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எதுவுமே வந்து மார்க்கெட்டில் ஒன்று தான் நம்ம ஹெல்ப் பண்ணும். ஸ்டாப் லாஸ் வந்து மட்டும்தான் வந்துட்டு நமக்கு இங்கே இது பாருங்கள் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்தவரை நீங்கள் அந்த பர்டிகுலர் ரிஸ்க், ஒரு ஸ்டாக் எவ்வளோ ரிஸ்க்கு அப்படிங்கிறத டிசைன் பண்ணிங்க அப்படின்னா தான் லாங் டேர்முக்கு உங்களால் இது பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது காலம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிஆருக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, ரன்வே அப்படிங்கும்போது S2லேருந்து S3 வெயிட் பண்ணிகிட்ருக்கு, மேலே போகிறதா S1க்கு போகிறதா S3க்கு போகிறதா அந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இன்னொன்று என்னென்னா அதில் 2:45 PM மேலே உங்களுக்கு வரும். 245க்கு எதாவது பிரேக் ஆகுது, 245 ரேஞ்சிலேருந்து மேலே ட்ரேட் ஆகுதா இல்லை கீழே ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறது 245க்கு மேலே இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியாக்கு ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கோங்க ஃபோனில். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 245 244க்கு ரெடியாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னா. அதே மாதிரி இந்த காலம் வந்து 10-15 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா கீழே ட்ரேட் ஆகுதா. இது வந்துட்டு 200 days மூவிங் ஆவரேஜில் வந்து எவ்வளோ டீவியேஷன் இருக்குது. நம்ம எப்போவுமே 200 EMA பார்ப்போம், மூவிங் ஆவரேஜ் பார்ப்போம். அதுலேருந்து இது எவ்வளோ தூரம் பக்கத்தில் இருக்கா, 200 daysக்கு ஒட்டி இருக்கா, இல்லை ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிற காலம் இது ஆக்சுவலாக. இப்போ இதில் ஸ்விங் ட்ரேடிங்க்கெலாம் எவ்வளோ டீவியேஷன் இருக்குது, ஒரு 200 பக்கத்தில் இருக்குன்னா 1% அந்த 2% டீவியேஷன் இருந்ததுன்னா அப்போ 200 மூவிங் ஆவரேஜ், டெய்லி மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு வரலாம் ஆக்சுவலாக. சரிங்களா? இதை வந்துட்டு ஒரு பார்த்துக்குங்க. இதில் எண்ட் ஆஃப் டே ஸ்கேன்ஸும் இருக்குது, NR7 NR4 அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நேரோ ரேஞ்ச் 7 daysல இருக்கிறது, இன்சைட் கேண்டில் பேட்டர்ன் வந்துட்டு இன்சைட் கேண்டில், டோஜி கேண்டில் அந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன். ஸோ இதுவும் நீங்கள் இது வந்துட்டு எண்ட் ஆஃப் டே கேண்டில் ஸ்கேன் ஆல்ரெடி இதை வந்துட்டு இப்போ மார்னிங்கே நோட் பண்ணி வைக்கணும் நீங்கள் நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது. ஸோ அடுத்தது இதில் நிஃப்டி லெவல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ரிவர்சலான ஏதாவது ரிவர்சல் பாயிண்ட்டு, பாசிபிள் ரிவர்சல் பாயிண்ட், மோஸ்ட்லி ப்ரைஸ் ஆக்ஷன் தான் முக்கியம். இதுவும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் நிஃப்டி ஃபிபனேசி லெவல், மந்த்லி ஃபிபனேசி லெவல் அண்ட் இன்ட்ராடே ஃபிபனேசி லெவல் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்துட்டு நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு பார்த்துக்குங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஷீட்டை செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு அந்த ப்ரீ ஓப்பனிங் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதில் எப்படி மார்னிங்லேயே உங்களுக்கு ஒரு சம் லாஸ்ட் 5 daysோட ஆவரேஜ் விட இன்றைக்கி ப்ரீ ஓப்பனிங்லேயே சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, செல்லிங் ஆர் பையிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்பாக இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம ஃபர்தராக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சிபிஆர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்டர் இம்பல்ஸ், சிசிஐ, விவேப் இதெல்லாம் ஒரு யூஸ் பண்ணிட்டு எப்படி நம்ம அந்த ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். சூப்பர் ட்ரெண்ட் 10,2 அதுக்கப்புறம் 5 EMA இதுலேருந்து எப்படி ஒர்க் ஆகுது 5 minutesல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இண்டிசஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரீ ஓப்பனிங் வால்யூம் பார்த்திங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுதான் குயிக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். மெம்பர்ஷிப் வீடியோஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.